நேர்களுக்கு வணக்கம். யாவரங்களின் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் யாவரங்களின் நிகழ்ச்சியில் தற்போதைய நிலையில் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் அல்லது இந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கான ஒரு விடயமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த யாவரங்களின் நிகழ்ச்சியினுடைய விடய பரப்பை பார்க்க போகிறோம். அதாவது இந்த எல்லோருக்கும் தெரியும் IELTS என்றால் என்ன. IELTS எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் IELTS என்றால் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனை இது IELTS-இனுடைய உரிய கால எல்லை எவ்வளவு, இந்த IELTS-ஐ கேட்பதற்கு மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால் என்ன, அதே போன்று வெளிநாடு செல்பவர்களுக்கு ஏன் இந்த IELTS முக்கியத்துவம் படுகிறது போன்ற பல்வேறு விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எமது கிளையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சிறந்த ஆங்கில ஆசிரியரும் ஊடகவியலாளருமான துளசி அவர்கள், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையை அடுத்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள். இதன் போது இந்த IELTS இதற்கு முன்னரும் எல்லோரும் அறிந்திருந்தாலும் தற்போது இந்த IELTS அதனுடைய முக்கியத்துவம் பலருக்கு கேள்விப்பட்டிருப்பார்கள் IELTS என்று. ஆனால் IELTS என்றால் என்ன, அதனுடைய கற்கைக்கான கால எல்லை எவ்வளவு, IELTS எடுக்க வேண்டிய மதிப்பீட்டு புள்ளி விவரங்கள், புள்ளிகள் எத்தனை, எத்தனை புள்ளிகளை பெறுகின்றார்கள், அவர்கள் பெறுகின்ற புள்ளி அவர்கள் வெளிநாடுக்கு செல்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது அல்லது வேறு ஏதாவது அவர்கள் போதிய அளவு புள்ளிகளை பெறவில்லை என்றால் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக வெளிநாடு செல்கின்றார்கள் போன்ற பல்வேறு விளக்கங்கள் இன்றைய இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் தேவைப்படுகின்றது, பெற்றோருக்கும் தேவைப்படுகின்றது. சரி, நாங்கள் பார்க்கலாம். முதலாவது இந்த IELTS என்றால் என்ன? ஓகே, IELTS என்றது ஒரு இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ அநேகமான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி, சிங்கப்பூர் மாதிரி இடங்கள் தான். ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய போறீங்களா, இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி காணுமென்று காட்டுறதுக்கு செய்யப்பட்ட எக்ஸாம். அதை விட மைக்ரேஷனுக்கு தன்னை, இப்போ கனடா, UK மாதிரி இடங்கள், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ், அதுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்களா அங்கேயும் உங்களுக்கு அங்கே போய் ஆக்களோட இன்டராக்ட் பண்ண முடியுமென்று காட்டுறதுக்கு அப்போ 2 விதமான IELTS டெஸ்ட் இருக்குது. ஒன்று ஜென்ரல் IELTS, அது மைக்ரேஷனுக்கு ஜென்ரலாக ஆக்களோட நீங்கள் கதைப்பீங்க. மற்றது அகாடமிக் IELTS, யூனிவர்சிட்டியில் போய் படிப்பீங்க. ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான், ஒரே லெவலில் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் இருக்க வேணும். அது எந்த இங்கிலீஷ் லெவல் என்று சொன்னால், நான் இங்கே கணக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னட்ட வாராக்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போக தமிழை என்ன லெவலில் வச்சிருக்கிறீங்களோ அதே லெவலில் ஒரு வெள்ளக்கார பிள்ளைண்ட இங்கிலீஷ் லெவலில் A லெவல் முடிச்சா பிறகு என்ன லெவல் இருக்கோ அந்த லெவலில் இருக்க வேணும் யூனிவர்சிட்டிக்கு போய், அல்லது அவைண்ட ஒரு வெள்ளக்கார நாட்டில் போய் வேலை செய்கிறேன்னு காட்டுறதுக்கு. ஸோ ஒரு A லெவல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது இப்போ வெள்ளக்காரர் மட்டுமில்லை இங்கிலீஷ் கதைக்கிறது, இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ன்னா அவைண்ட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கு. அவைண்ட இங்கிலீஷ் லெவல் அவைண்ட A லெவல் முடிக்க என்ன கட்டத்தில் இருக்குதோ அந்த லெவலில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க வேணும். அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பினா. ஸோ IELTS வந்துறது ஒரு பாஸ் ஃபெயில் அண்டு இல்லை, பேண்ட்ஸ் வச்சிருக்கினா 0 to 9. இப்போ 0 நீங்கள் போகாட்டிக்கு தான் 0 வரும், போய் ஏதாவது எழுதினீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ மினிமம் 1 அண்டு வைப்பாங்க, அது பேண்ட். மேக்சிமம் 9. அதில் அவ கேட்கறது 6.5. ஓரளவு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆக்களோட பிளங்குவீங்கள், கதைப்பீங்கள், யூனிவர்சிட்டியில் போய் லெக்சரர் சொல்றது விளங்கி கொள்ளுவீங்கள், நீங்கள் எஸ்ஏ எழுதுவீங்கள், தீசிஸ் எழுதுவீங்கள், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க வேண்டும். அதுக்கு 6.5 புள்ளி தேவை. யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த வரையில இங்கே இருக்கிற ஆக்கள் ஒரு வெள்ளக்கார பிள்ளைங்க ஒரு 2ஆம் வகுப்பு லெவலில் இருக்கிற மாதிரி வைப்போமே. ஸோ அது ஒரு பேண்ட் 3.5 இருக்கு. ஸோ 3.5 அல்லது 4.5 நல்லா படித்த ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லோயர்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாக்கள் யூனிவர்சிட்டியிலேன்னு சொன்னாங்க ஸ்ரீலங்காவில், அவை ஒரு 5.5. சரியான குறைவு காண்றது நான் 6.5 காண்றது. ஸோ அநேகமான ஆக்கள் இங்கே 3.5 ரேஞ்ச் தான் இருப்பினா. கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாக்கள் 4.5 அல்லது 5.5 இருப்பினா. அதில் இருந்து அவ 6.5 லெவலை காட்ட வேணும். அப்படி காட்டினா தான் அது IELTS அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் பூர்த்தி செய்யப்படும். ஸோ ஒரு 0.5 கூடுறதுக்கு IELTS-ஆலேயே இது எத்தனையோ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம் அவைண்ட. ஸோ ஒரு 0.5 கூட நீங்கள் 6 months கடுமுளைப்ப ஃபுல் டைம் படிக்க வேணும் ஒரு டீச்சர் உதவியோட. 6 months 6 months 6 மாதங்கள். எஸ்.
ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைகள் 3.5லேருந்து 6.5 வாரண்டா தே நீட் 3 years. 4.5 to 6.5 2 years. அப்போ இப்போ டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ்ன்னு சொல்லி நல்லா இங்கே ஒரு அளவு இங்கிலீஷில் கதைச்சு கொண்டு திரியணுமெண்டாலும் அவ கூட 5.5 எடுத்துச்சுனமெண்டா மினிமம் 1 year. ஸோ அந்த எந்த லெவலில் நிற்கிறீங்களோ அங்கே இருந்து அங்கால 6.5க்கு வாரத்துக்கு அந்த லெவல் டைம் தேவை. அந்த விளக்கம் ஆக்களுக்கு ஆகக்கூடியது நீங்கள் குறுவை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆகக்கூடிய கால எல்லை என்றால் 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கும் அதிகமாக தேவைப்படுமா? சில நேரம் இப்போ சில பேர் ஏபிசிடியும் தெரியாத ஆக்கள் இருக்கணும். அப்படியான ஸ்டூடெண்ட்ஸும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் வார் ஜோன், போரால பாதிக்கப்பட்ட ஆக்கள், அந்த நேரம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் அது ஒரு பெரிய பிரச்சனை. அநேகமான ஸ்கூல்ஸ்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸே இல்லை. அப்போ கனபிள்ளைகளுக்கு இன்னும் ஏபிசிடி கூட தெரியாத அடல்ட்ஸ் இங்கே இருக்கணும். ஸோ அவையண்டா ஒரு 4-5 வருஷம் சொல்லலாம். ரைட், ஒரு அளவுக்கு ஏபிசிடி தெரியும், கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும், ஒரு அளவுக்கு நான் கதைச்சா விளங்கக்கூடிய அளவில் இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு 3 years. ஸோ அநேகமானாக்கள் ஒரு 70% 3 years அடங்கு. சரி, இப்போ நீங்கள் கூறுவதை பற்றி பார்க்கின்ற பொழுது அது அந்த இந்த IELTS கற்கையினரியை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது இது தொடர்பான தேவைப்பாடு இருக்கின்றவர்கள் உங்களிடம் வருகின்ற பொழுது அவர்களினுடைய, அதாவது நீங்கள் அடிப்படையிலிருந்து தான் நீங்கள் அந்த கல்வியை புகட்டுகின்றீர்கள். ஆனால் அவர்களினுடைய எதுவரை அவர்களினுடைய தெரிவு எவ்வாறு இருக்கிறது? அதாவது ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஒரு பகுதியாகவும் அல்லது ஆங்கிலமே தெரியாதவர்கள் ஒரு பகுதியாகவும் அல்லது அனைவரையும் இணைத்துத்தான் நீங்கள்? இல்ல, ஒவ்வொரு லெவலா பிரிச்சு தான் நான் படிப்பேன். எல்லாரும் ஒரே லெவல்ல படிச்சு கொண்டு போவேன். ஸோ பிகினர் லெவல் ஒரு லெவல் வச்சிருக்கிறோம். ஒன்றுமே தெரியாத ஆக்கலண்டா அந்த லெவல்ல போவினா. ஒரு அளவு கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியுமண்டேக்கு எலிமெண்ட்ரி லெவல். அதுக்கு பிறகு வரது ப்ரீ இன்டர்மீடியட் லெவல், அங்கால இன்டர்மீடியட் லெவல். அப்ப இன்டர்மீடியட் லெவலில் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் 6.5. ஸோ இது வந்து அந்த டீச்சிங் இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் ஒரு 2வது மொழியா படிப்பிக்கிறதுக்கு கணக்க ஆராய்ஞ்சு அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஹைலி டெவலப்ட் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதையும் எங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணின டீச்சர்ஸ் நாங்க கொஞ்சம் பேர் அதை வச்சு கொண்டு ஒரு 3-4 இயர்ஸ்ல ஒரு 2-3 இயர்ஸ்ல படிப்பிப்போம். இப்போ டீச்சிங் as a செகண்ட் லாங்குவேஜ் வந்து அதுக்கும் ஒரு ஸ்கில், அதுக்கும் எத்தனையோ ரிசோர்சஸ் தேவை. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர் தான். ஆனா இப்போ வெளிநாட்டில் வளர்ந்தபடிய வீட்டில தமிழ் தான் கதைச்சாலும் அதை எழுதுற வாசிக்கிறது ஒரு 2ஆம் வகுப்பு லெவல்லாம் எனக்கு எப்பவும் இருந்தது. சின்ன வயசுல இருந்து அந்த லெவலை தாண்ட முடியல. இப்பவும் திருப்பி வந்து நான் அதை படிக்க வலிக்கிடேக்க இங்க நான் வந்து இப்போ 2ஆம் வகுப்பு லெவல் புத்தகத்தை முடிச்சு 3ஆம் வகுப்பு லெவல் புத்தகத்தை முடிச்சு அப்படித்தான் நான் போகலாம். அந்த டீச்சிங் தமிழ் as a செகண்ட் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணல உலகம் முழுக்க. ஸோ நான் இப்போ யூனிவர்சிட்டி லெவலுக்கு தமிழ் எழுத வேணும், கதைக்க வேணும் என்று வர விரும்புகிறேன். எனக்கு ஒரு 10-15 வருஷம் தேவை. ஆனா இது இங்கிலீஷ்ல நான் 2-3 வருஷத்துல செய்து கொடுப்பேன். ரைட், எந்த மாதிரி லெவல்ல இங்கிலீஷ்ல இருக்கிற ஆக்கள் அவைக்கு நான் 2-3 இயர்ஸ்ல அது ஒரு மிரக்கல்னு தான் சொல்ல முடியும். ஆனா கனவேர் வந்து அதை கூட விளங்கி கொள்ளினம் இல்லை. ஏனென்றா இங்க என்னண்டோ தெரியல, ஒரு நாடு முழுக்க ஒரு ஐடியா இருக்குது, 2 மாசம் காணும் ஐஎல்ஸுக்கான. அந்த ஐடியாவே ஒரு உடைக்கணும். நான் அடுத்ததாக நான் அந்த இதற்கு தான் நான் வேற இருக்கேன். அதே போன்று நான் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த கால எல்லை குறிப்பிட்ட, அதாவது இந்த மருத்துவர்கள் அதே போன்று இந்த ஆங்கில அறிவு ஓரளவு இருப்பவர்களுக்கு வந்து 1 வருடம் காணும். அதே போன்று அதற்கு அடுத்த குறைந்த நிலையில் இருப்பவர்களுக்கு 2 வருடங்கள் காணும். எதுவுமே தெரியாதவர்களுக்கு 5 வருடங்கள், 4லிருந்து 5 வருடங்கள், சாதாரணமானவர்களுக்கு 3 வருடங்கள் தேவை என்று கூறும். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், சமூகத்தில் பார்க்கலாம், அல்லது இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூட கூறுகின்றார்கள், என்னுடைய பிள்ளை 2 மாதத்தில் இந்த IELTS-ஐ முடித்து விட்டார். ஆனால் அதைத்தான் நான் கேட்கின்றேன், 2 மாதத்தில் அதனை முடிக்கக்கூடியதாக இருக்குமா? இல்ல, அநேகமான ஆக்களுக்கு இல்ல. இப்போ உங்களோட இங்கிலீஷ் லெவல் ஏற்கனவே ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்தா சரி, இதுதான் கேள்வி, இதுதான் பதில் என்று காட்டி விட்டு அதுதான் இப்ப அநேகமான இன்ஸ்டிடியூட்ஸ்ல செய்யணும். IELTS 2 months கோர்ஸ்ன்றது இதுதான் கேள்வி. என்ன 4 செக்ஷன் இருக்குது, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். அந்த 4 செக்ஷன்லயும் எத்தனையோ விதமான கேள்விகள் இருக்குது உங்களோட லெவல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுல ஒரு ஷார்ட் கட் இல்லை. சில ஆக்கள் நினைக்கிறது பாடமாக்கிட்டு போய் அங்க சொல்லி எல்லாரும் எழுதி ஏதாவது செய்யலாம் செய்ய இயலாது. ஹைலி டெவலப் டெஸ்ட், உங்களோட லெவல் என்னவோ அதை அப்படியே கண்டுபிடிப்பாங்க. ஸோ IELTS அந்த 6.5க்கு வர வேண்டிய ஒரே ஒரு வழி, நீங்க அந்த லெவலுக்கு வர வேண்டியதுதான். நீங்க 3.5ல இருந்து வேற ஏதாவது ஷார்ட் கட் பண்ணி 6.5 காட்ட மாட்டீங்க. ஆனா கனவேர் அதை முயற்சி செய்யணும்.
ஸோ இப்போ இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்ன நடக்குது, இதுதான் கேள்வி, இதுதான் அவ எதிர்பார்க்குற பதில் என்று படிப்பிக்கிறேன். இப்ப நான் தன்னும் எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர் ஃபைனல் எக்ஸாம் பிசிக்ஸ் இதுதான் கேள்வி இதுதான் பதில் என்று 2 மாசம் சொன்னாலும் நான் போய் அதை எழுத போறது இல்லையே. 2 monthsல நான் போய் பிசிக்ஸ் ஃபைனல் எக்ஸாம பாஸ் பண்ண மாட்டேன். சோ அந்த விளக்கம் ஆக்களுக்கு இருக்குதானே. பிசிக்ஸ் நீங்க 4 வருஷம் யூனிவர்சிட்டி படிக்க வேணும், அதுக்கு முதல் 3 வருஷம் ஸ்கூல்ல படிக்க வேணும், இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போக இயலாது. அப்ப அதே மாதிரி தான் ஒரு 7-8 வருஷம் அவ பிசிக்ஸ படிச்சு டிகிரி அடிக்கணும்டா, யூ வாண்ட் டு கெட் ஐஎல்ஸ் அட் தட் யூனிவர்சிட்டி லெவல், அதே அத்தனை வருஷம் அந்த 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 எஃபர்ட் அதுக்குள்ள போடப்பட வேணும்ன்ற ஒரு விளக்கம் இருக்க வேணும். இன் 2 monthsல கேள்வி இதுதான் பதில் இதுதான் நான் சொல்லலாம். ஆனா அந்த லெவலுக்கு அவ அதை பதில எக்ஸாமினருக்கு சொல்லிவினமாண்டா இல்ல. சோ ஏன் இப்ப பெற்றோர் அதை சொல்லிடம்ன்றது இது எங்கட சமூகத்தில் இருக்கிற குறையன்னு தான் நான் சொல்லுவேன். கனவேர் அந்த எக்ஸாம ஃபெயில் விட்டா அதை வெளிப்படையா சொல்றேன். சோ அதால இங்க கனவேர் they are not getting the required amount 6.5 நான் நினைக்கிறேன் ஒரு 90% சொல்லுவேன் எடுக்கிறேன். ஆனா அத வெளிப்படையா ஆக்களுக்கு தெரிய வரையில. அப்ப அதனால இப்போ ஒரு சமூகமே எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. எத்தனையோ பேர் திருப்பி திருப்பி போய் அதுல ஏமாற்று படிக்கணுமே ஒழிய இதுதான் ஒரு பிரச்சனை எங்கட சமூக லெவல் இதுதான், இதுக்குத்தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு விளக்கம் எங்களுக்குள்ளே இல்லை. சரி, இவ்வாறு நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த பூரணமாக நீங்கள் குறிப்பிடுங்க, அதாவது 6.5 புள்ளியை 90% பெறுவதில்லை என்று. ஆனால் இவ்வாறு பெறுகின்றவர்கள் 3.5 4.5 என்ற மட்டத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். அவ்வாறு 3.5 அல்லது 4.5 புள்ளிகளை பெறுகிறவர்கள் எத்தனை மாதங்கள் கற்றவர்களாக இருக்கின்றார்கள்? அவை இருக்கிற லெவல் 3.5 காட்டும். இப்ப அவ 3.5 லெவல்லாம் இருக்கணும்டா அவ அங்க போய் அந்த எக்ஸாம் எழுதிக்க 2 monthsல அவ போய் அங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறது அவன் லெவலை கூட்டாது. சோ அவ என்ன லெவல்ல இருக்கணுமோ அந்த லெவல் தான் அங்க காட்ட போகுது. என்னடா அவ கதைக்கிற விதம், கிராமர் பாவிக்கிற விதம், அவ யூஸ் பண்ற சொற்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அதையெல்லாம் வச்சுக்கொண்டு அவங்க அந்த ஒரு இதை போடுவாங்க. அது அவைக்கு ஏற்கனவே இருக்கிற இது. ஸ்கூல் லெவல்ல ஒரு அளவு படிச்சு கொஞ்சம் வேர்ட்ஸ் இதாண்டு கொஞ்சம் எழுதுவினா அந்த லெவலான ஆக்கள் போய் 3.5 அல்லது கொஞ்சம் கூட இங்க நல்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸ்ல படிச்ச வேண்டா 4.5 5.5 எடுப்பினா. சோ அதுல இருந்த பிறகு இங்கால 6.5 வாரத்துக்கு நல்லா கொஞ்சம் உழைக்க வேணும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த 2 மாதத்துக்குள் இதுதான் கேள்வி இதுதான் பதில் என்று ஆனால் அவ்வாறு கற்று IELTS முடித்தவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது எதிர்கொள்கின்ற சவால்கள் என்னவாக இருக்கு? அதாவது 6.5 எடுத்துட்டா எடுக்காது, ரைட்? ஓகே, என்னன்னா கனவேர் அந்த 6.5 2 monthsல ரெடியாக மாட்டினாம். அப்ப திருப்பி எக்ஸாம செய்து கொண்டே இருப்பினா திருப்பி 4.5 தான் காட்டி கொண்டிருக்கும். அந்த லெவலை நீங்க கூட்டாட்டிக்க திருப்பி அந்த லெவல் தான் கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துல இது சரி வராது என்று விட்டுட்டு கொஞ்சம் அந்த இலீகல் மெத்தட்ஸ் ஏஜென்ட் காசை கட்டுறது, அதால வெளிநாடு போக பாக்குறேன்னு செய்ய பாப்பினா. அப்ப அதுவும் கணக்க பிரச்சனைகள் இருக்குது. காணிய விக்கினம், நகையில விக்கினம், ரிப்போர்ட்ஸ் வருது கிட்னியையும் விக்கினம். சோ அப்படியெல்லாம் செய்து அங்க அந்த கனடா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு இப்படி போக இயலாது. அப்ப எங்கேயோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், துபாய், குவைத் மாதிரி நாடுகள்ல போய் ஜெயில நிக்கணும். சோ அது கூட இங்க வெளியில வர்றேன். என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன அநியாயங்கள் அங்க நடக்குது. அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் என்னட்ட, நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறபடியா அங்க வேலை செய்யற ஸ்ரீலங்கன்ஸ் என்னட்ட கால் பண்ணி, அக்கா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, இப்படி விளக்கம் இல்லாம ஏஜென்ட்ட காசு கட்டி இங்க மிடில் ஈஸ்ட்ல ஜெயில போட்டா வெளியில வரையிலாது அதுல இருந்து. சோ பயங்கரமான அப்படியான இதுகளும் நடக்குது அதுக்குள்ள. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த IELTS, ஆனால் இதற்கு முன்னர் நாங்கள் கேள்விப்பட்ட மட்டில், அதாவது இந்த திருமணம் செய்து வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் தான் இதன் IELTS அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டு. ஆனால் தற்போது பார்க்கலாம், நாட்டில் அதிகளவானோர் வெளிநாடை நோக்கி செல்கின்றார்கள். நாளாந்தம் நாங்கள் பார்க்கக்கூடியது, நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், அதனால் உங்களுக்கும் அது தெரிந்திருக்கும். அதாவது நாளாந்தம் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த கடவுச்சீட்டை பெறுகின்றார்கள் வெளிநாடு செல்வது. எனவே அவர்களுக்கும் இந்த IELTS கட்டாயம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இது தற்போதைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஓகே, சோ கடல் பிரயாணம் செய்யறது எப்படியோ இல்லீகல் தான். அப்ப லீகலா போகைக்கு IELTS தேவை. லீகலா போக முடியலைன்னு தான் இப்ப இல்லீகலா கடல் பிரயாணம் செய்து அதுவும் அங்க அந்த நாடுகளுக்கு போகல. இவ்வளதெல்லாம் காசு எல்லாம் இதண்டும் அங்க போய் சேரினம் இல்ல. சரி, அப்படித்தான் ஆஸ்திரேலியாவுக்கு கனடாக்கு போய் சேர்ந்துட்டோம்னு வைப்போமே.
ஸோ அங்கேயும் ஒரு வெள்ளக்கார நாட்டுல போய் அவையோட கதைச்சு அவையோட உத்தியோகத்துல வேலை செய்யறேன்டா அதுக்குத்தான் அவங்கள அந்த இங்கிலீஷை கேட்கறாங்க, இல்லாட்டி நீங்க செய்ய இயலாது. இப்ப கனடா மாதிரி இடம் இப்ப தமிழ் பிசினஸஸ் இருக்குது, அங்க போய் தமிழரோட வேலை செய்யலாம். ஆனா அவையே இப்ப எனக்கு தெரியத்தக்கத இப்ப புலம்பெயர்ந்த தமிழர் இங்க ஆக்களுக்கு உதவி செய்யற ஆக்கள் இருக்கினா அவ கொஞ்சம் பேர் என்னட்ட ஸ்பான்சர் பண்ண வேண்டாம், இங்க இருக்கிற பிள்ளைகள் அவையிட்ட உதவி கேட்கறத எங்களை எப்படியாவது ஸ்பான்சர் பண்ணி அங்க அனுப்புங்க. முந்தி தமிழ் பிசினஸஸ்ல நீங்க தமிழை கதைச்சு வேலை செய்யலாம்னு விட்டுச்சுன்னா இப்ப அது காணாது. தமிழ் பிசினஸ்ல வேலை செய்யறதுக்கும் நீங்க இங்கிலீஷ் கதைச்சு அங்க வீசா எடுத்து அங்க போய் அங்க என்ன தமிழையே கதைச்சு கொண்டு ஒரு இடத்துல இருக்கீங்களா நீங்க கனடா மாதிரிடம் யூகே மாதிரிடம். ஸோ அதுக்குத்தான் அவங்க அந்த ஜெனரல் ஐஎல்ஸை கேட்கறாங்க. ஸோ அப்படி ஒரு நாட்டுக்கு போய் நீங்க வேலை செய்யணும்டா அந்த இங்கிலீஷ் லெவல் தேவை அதுக்கு. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த IELTS படிப்பதற்கு முக்கியமாக எல்லோரும் நான் பொதுவாக கேட்கின்றேன், வயது எல்லை இருக்கின்றதா? இல்ல. ஸோ இது வந்து ஒரு 16 இயர்ஸுக்கு பிறகு தான் எடுக்கலாம் நினைக்கிறேன் எக்ஸாம. படிக்கிறது வந்து நான் என்ன சொல்லுவேன், இது வந்து ஒரு லாங் டேர்மா பிளான் பண்ணி செய்யணும் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ், பிள்ளைகளுக்கு இங்கிலீஷை ஆகலன்னு திணிக்க வேண்டாம். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த இங்கிலீஷ் மட்டும் இல்லை, லாங்குவேஜ் லேர்னிங் கெப்பாசிட்டி நேச்சுரலா இருக்குது. ஏதாவது பார்த்தாங்களா கொஞ்ச நேரம் பிடிச்சிருவாங்க இதுதான் மொழி என்று. ஸோ ஒரு வீடியோவை பார்க்க விடுறது, கார்ட்டூன்ஸை இங்கிலீஷ்ல பார்க்க விடுங்க, தமிழ்லையும் பார்க்கட்டும் இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸையும் பார்க்கட்டும். பார்க்க பிறகு அவைக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அதோடய வளர்ந்து கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிறது ஒரு இட்ஸ் அ ஸ்கில், கட்டாயம் தேவை எங்களை பிள்ளைகளுக்கு. அது ஏன்னு தெரியல, யாழ்ப்பாணத்துல அம்மா அப்பா அதை கெட்ட பழக்கம் பிள்ளைகளுக்கு அடிச்சு நிப்பாட்டி வைக்கணும். அது நல்ல பழக்கம், தமிழ்ல வாசிக்கிறது நல்ல பழக்கம். இங்கிலீஷ்ல வாசிக்க ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க சின்ன ஒரு லெவல்ல புத்தகத்தை வாசிக்க தொடங்கி விட்டீங்கண்டா அதை 6-7 வயசுல தானா வாசிக்க தொடங்கிடுவேன். ஒரு 5-6 வயசுல நீங்க வாச்சு விடுங்க புத்தகங்களை. 6-7 வயசுல அவையே எடுத்து புத்தகத்தை எடுத்து வாச்சு அதுல வளர்ந்து ஒண்ணு வந்துடுவேன். அப்ப அந்த கிராமர், வொக்காபுலரி, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாப்பினம் வீடியோஸ்ல வாசிப்பினம் புத்தகத்துல ஆட்டோமேட்டிக்கா அதோடய வளர்ந்து கொண்டு வருவீனா. அந்த எக்ஸ்போஷர் அவைக்கு இருந்துச்சுன்னா அடல்ட்ஸ் ஒரு 16 இயர்ஸுக்கு பிறகு நான் அதை எனக்கு ஒரு 6 months காண கதைக்கிறது எழுதுறது எல்லாத்தையும் நான் அந்த ஒரு அது 2 to 6 months காணும். அந்த அளவுக்கு தாங்களே ஒரு 10 வருஷம் அந்த என் ஸ்கூல் லெவல் யூஸ்லெஸ் தான் சொல்லணும் ஸ்ரீலங்காவில் டீச்சிங். சில நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும் சில ஸ்கூல்ஸ்ல, ஆனா குறைவு. ஸோ ஸ்கூலில் நம்பி பிள்ளையில இங்கிலீஷ் படிக்க முடியலாது. அநேகமான இடங்களை அது சரி இல்லை. போத நான் என்ன சொல்லுவேன், ஒரு டேமேஜ் செய்யலாம். என்னட்ட வார அடல்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் படிக்க வாரது அந்த மைண்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். மனம் தான் எல்லாம், எங்களால முடியாதுன்னு மனசை க்ளோஸ் பண்ணிடணும்டா நான் என்ன செய்தோம் அதுல ஏறாது. அப்ப முடியும் ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஒரு 12 வருஷம் ஸ்கூல்ல போய் இங்கிலீஷ் எங்களுக்கு முடியாதுன்னு முடிவு செய்திடுவேன். இதே ஆக்கள் கொழும்புக்கு போச்சுனோம்டா 3 மாசத்துல சிங்களம் கதைப்பினான். ஏன்னா சிங்களத்தை பற்றி அந்த ஒரு நெகட்டிவ் ஐடியா இல்லை, அதுன்ற ஒரு எல்லையா போடல. இங்கிலீஷ்ல அந்த எல்லையா போட்டுடலாம். ஸோ அதை கலட்டுறதுக்கே எனக்கு கண்ண நேரம் செல்லுது. ஸோ ஸ்கூலிங் சிஸ்டம் சரியில்லை. பிள்ளைகள் வந்து தங்கட வாட்டில என்ஜாய் பண்ணி வாசிக்கிறதையும் வீடியோ பார்க்கறதையும் அம்மா அப்பா வளர்த்து விட்டுச்சுனோம்டா அவ ஒரு 16 இயர்ஸுக்கு வரைக்கும் ஏற்கனவே கணக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அவைக்கு இங்கிலீஷ் பாவிச்சு அதை விளங்கி கொண்ட அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். அதே பிறகு அங்கால ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் கொஞ்சம் எஃபர்ட்டோட வளர்த்து விட்டுடலாம். ஸோ என்னட்டு இருக்கிற அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் படிப்பிக்கிறது மட்டும் காணாது. இப்ப இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்கில். நான் ஆக்கள்கிட்ட சொல்றது இது வந்து நீந்த பழக்கிற மாதிரி. நான் போர்டில கையை இப்படி இதண்டுங்க காலை இப்படி இதண்டுங்கன்னு சொல்லி எவ்வளவு இதண்டும் நீங்க எவ்வளவு நோட்ஸ் எடுத்து தண்ணியில போய் ஏறாம நீங்க இதண்ட போறது இல்லை. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் யூ ஹேவ் டு இன்டராக்ட், ரைட்? ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் இருந்தோண்டே இருக்க வேணும். ஸோ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எங்கிற பிரதேசங்களை பொறுத்த மட்டும் 0 எக்ஸ்போஷர் அரவுண்ட். ஆக்களோட நாங்க இங்கிலீஷ்ல புலங்குறையில கதைக்கிறேல யாரும் கதைக்கிறத கேட்கிறேல. அப்போ ஒரே ஒரு வழி, நீங்கள் வீடியோஸ் பார்த்து பழக வேணும், புத்தகங்கள் வாச்சு பழக வேணும். அப்ப அடல்ட்ஸா என்னட்ட வந்தாலும் அந்த 2-3 இயர்ஸ்ல நான் எனக்கு ஹோம்ஒர்க் செட் பண்றது. ஸோ இதுதான் அடுத்த பிரச்சனை. அநேகமான ஆக்கள் ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிள்ளைகள், வீட்டு பிரச்சனைகள், இப்ப பெட்ரோல் கியூ எல்லாத்துக்குள்ளேயும் அவைக்கு இதுக்குள்ளேயும் இதுவும் செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், A level முடிச்ச உடனே கொஞ்சம் 1-2 இயர்ஸ் சும்மா இருப்பினா அந்த நேரம் வந்து இதை படிச்சு முடிச்சிருங்க தேவை.
சரி, இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த வடக்கு கிழக்கு ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இது ஆங்கிலம் கதைக்க முடியாது, ஆனால் கொழும்பு போன்ற சிங்கள இடங்களுக்கு போனால் அவர்களால் சிங்களத்தை இலகுவாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் குறிப்பிட்டது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அதாவது சிறு வயதிலிருந்து ஆங்கிலம் என்ற ஒரு பயத்தை பிள்ளைகளிடம் மாணவர்களிடம் ஊட்டியே அவர்கள். ஆனால் இதனை, அதாவது இனிவரும் காலங்களில் வடக்கு கிழக்கில் எவ்வாறு இந்த ஆங்கிலத்தை சரளமாக பேச, அல்லது மாணவர்கள் அல்லது பிள்ளைகளிடையே இந்த ஆங்கிலம் பற்றிய ஒரு பயம் அதை நீக்கக்கூடியதாக இருக்கு? ஸோ ஒன்று எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கெப்பாசிட்டி காணாது. இது கடைசியாக ஓப்பன் பண்ணி வெளிநாட்டு டீச்சர்ஸ் இங்கே VSO ஒன்று இருக்குது, வாலண்டியர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வெள்ளக்காராக்கள் அல்லது நேட்டிவ், வெள்ளக்காரர் மட்டும் இல்லை, இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே 1 வருஷம் அல்ல 2 வருஷம் வாலண்டியர் பண்ணி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸாக இருந்துட்டு போவினேன். ஸோ அந்த சிஸ்டத்தை என்ன எங்களோட ரிசோர்ஸ் காணாது ஸ்கூலில். அந்த டீச்சர்ஸை தான் கொண்டு வந்து இனி ஒரு ஜெனரேஷன் வளர்க்க வேணும். அது உண்டு. அடுத்தது இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட நான் சொல்றது, உங்களுக்கு கன பேர் கசின்ஸ் கனடா ஆஸ்திரேலியான்னு எத்தனையோ பேருக்கு இருக்கிறான் தானே. அவையோட அங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் கதைக்க விருப்பம், தமிழ் பழக வேணுமென்று விருப்பம், அவைக்கு எக்ஸ்போஷர் இல்லை. இவைக்கு இங்கிலீஷ் கதைக்க வேணுமென்று விருப்பம், எக்ஸ்போஷர் இல்லை. கொஞ்சம் சேர்த்து விடுற நெட்வொர்க்ஸ் கொஞ்சத்தை வளர்த்து விட வேணும். ஸோ ஆளோடையால் கதைச்சு அது வரட்டும். ஆனா அந்த திணிக்க கூடாது பிள்ளைகளுக்கு. அந்த திணிக்கிறதால அவைக்கு அந்த வெறுப்பு வருதே ஒழியா. அதான் நான் சொன்னேன், என்ஜாய் பண்ண விடுங்க, கார்ட்டூன்ஸை என்ஜாய் பண்ண விட்டு வளர விடுங்க. ரீடிங்கும் அது மாத்தான். சின்ன பிள்ளையில அந்த வளர்த்து விட்டீங்கன்னா அவன் என்ஜாய் பண்ணி வாசிப்பினான். அதே மாதிரி அப்படியே லைப்ரரி மெம்பர்ஷிப்பை எடுத்து கொடுத்துட்டு விட்டீங்கன்னா அவையே வாட்சி கொண்டு வந்துடுவினான். அதை திணிக்காம விட்டீங்கன்னா அவையே அந்த எக்ஸ்போஷர் இருக்க மட்டும் தாங்களே வளர்ந்து கொண்டு வருவினான். ஸோ ஒன்று அந்த வெளிநாட்டாக்களோட கொஞ்சம் இது தொடர்பு ஏற்படுத்தி விடுறது இங்கிலீஷ்ல கதைக்கிறதுக்கு. மற்றது இந்த வீடியோஸ் பார்க்கறது, புத்தகம் வாசிக்கிறது. மற்ற டீச்சர்ஸும் எங்களோட ஸ்கூல் லெவல் எல்லாரையும் கொண்டு வந்து வெளிநாட்டு ரிசோர்ஸ் தான் இறக்க வேணும். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த ஆரம்பத்தில் பார்த்தபடியும் இந்த IELTS வந்து எங்கு உண்மையில் வந்து கற்கக்கூடியதாக இருக்கு? இப்ப இருக்கிற அநேகமான நிறுவனங்கள் எல்லாருமே 2 months தான் கொடுக்கினா, அது நல்ல நிறுவனமா இருந்தாலும். ஸோ சில நிறுவனங்கள் வந்து சொல்லத்தான் வேணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப யாழ்ப்பாணத்துல கன இடங்கள்ல இங்கிலீஷ் தெரியாதாக்கள் எல்லாரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டியூஷன் சென்டர்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப 100கணக்கான IELTS சென்டர்ஸ் இங்கே இருக்குது. அங்க போய் பார்த்தா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா என்ன செய்றீங்கன்னு பாடமாக்கி நீங்க வெல்லவே மாட்டீங்க. ஒரு அந்த IELTS எக்ஸாமை பாடமாக்கி செய்ய இயலாது. ஆனா அநேகமான டியூட்டரி வழிய அந்த பாடமாக்கி தான் கொடுக்கினான். இப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் மாதிரி சில நிறுவனங்கள் அது குவாலிட்டி ரெண்டா டீச்சர்ஸை வந்து அந்த ஸ்டாண்டர்டான டீச்சர்ஸை தான் அவை எடுப்பினான், குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள டீச்சர்ஸை தான் அவை எடுப்பினான். ஆனா அங்க கூட ஒரு 3.5 4.5 உள்ளால் 2 monthsல போய் ஒன்றும் செய்ய இயலாது. ஸோ அவையும் அங்க ஒரு 1 year 2 year படிச்சாத்தான் பிறகு IELTSக்கு ரெடி ஆகினா. இந்த IELTSல வந்து எவ்வாறான கற்பித்தல் முறைகள் இடம்பெறுகின்றன? சரி, திருப்பிக்கலுங்க. IELTSல வந்து எவ்வாறான ஸ்டடிஸ் வந்து நடக்குது? ஸோ இப்போ அதான் 2 months இப்ப நான் சொல்ற கோர்ஸ் இதுதான். எக்ஸாம் பேப்பரை காட்டி இதுதான் கேள்வியெல்லாம் இருக்குது, நீங்களே செய்து பாருங்க, இதுதான் ஓகே நீங்க எப்படி பதில் எழுதி இருக்கிறீங்க, இதுதான் அவை எதிர்பார்க்கிற பதில். ஏன்னா அவை ஒரு சர்டன் லெவல் வச்சிருப்பீங்க அந்த பதிலுக்கு, ரைட்? ஸோ 5ஆம் வகுப்பு பிள்ளையும் எஸ்ஏ எழுதும், 11ஆம் வகுப்பு பிள்ளையும் எஸ்ஏ எழுதும். அப்ப எஸ்ஏ எழுதின காட்டுனா சரி வராது. நீங்க 5ஆம் வகுப்பு தரத்துல இருந்து எழுதுறீங்களா, கிரேட் 12 ஸ்டாண்டர்ட்ல இருந்து எழுதுறீங்களான்றதை அவங்க பிறகு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் கேள்வி, இதுதான் பதில். அந்த 2 month கோர்சஸ்ல நடக்குது. நான் சொல்ற இந்த 2 year கோர்ஸ்ன்றது அது கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் மாதிரி யூனிவர்சிட்டிஸ் டெவலப் பண்ணின மெட்டீரியல்ஸ். அதே இதுகள் தான், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிஸ்னிங். ஸோ நீங்க ஒரு 3.5 லெவல்ல இருந்தீங்கன்னா அந்த லெவல்ல தொடங்கி ஒரு 4.5க்கு வளர்த்து விடுறதுக்கு ஒரு கோர்ஸ். அதுக்கு பிறகு அங்க இருந்து 4.5ல இருந்து 5.5க்கு வளர்க்கறதுக்கு இன்னும் ஒரு கோர்ஸ். 5.5ல இருந்து 6.5க்கு வளர்க்கறதுக்கு இன்னும் ஒரு கோர்ஸ். அந்த கட்டமா ஏறிக்கொண்டு வர.
சரி, நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த 6.5 வந்து பெறுகின்றவர்கள் வந்து குறைவாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சித்து அவர்களுடைய இந்த புள்ளி மட்டத்தை கூட்டுவோம் அதிகமாக பெறுவோம் என்று அவர்கள் முயற்சித்தும் அவ்வாறு முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த சட்டத்துக்கு புறம்பான வகையில் அவர்கள் பயணிக்கின்றனர். அவ்வாறு பயணிப்பவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது அந்த வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அங்கு எதிர்கொள்கின்ற சவால்கள் எவ்வாறு இருக்கின்றது? ஸோ இப்போ அதான் ஜெயிலில் நிற்கின மேனியமான மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில், பேங்காக்கில் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதெல்லாம் இங்கே பெருசாக வெளியில் வாரையில் அவைய வெளியில் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு நெட்ஒர்க்காக சிஸ்டமே இல்லை. இப்போ கனவேர் மிடில் ஈஸ்டில் ஜெயிலில் இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸ் பெரிதாகப்பட்டு இங்கே ஏதாவது நெட்ஒர்க் இருக்குதா ஏதாவது செய்யறதுக்குன்னா ஒரு நெட்ஒர்க்கும் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு சமூகமாக என்ன செய்ய வேணும்னு கொஞ்சம் இது விழிப்புணர்வாக பார்க்க வேணும். அதில் கணக்கை நாங்கள் மிஸ் பண்ணலாம். சார், நீங்கள் குறிப்பிடுங்க, அதாவது இந்த 16 வயதுக்கு பிறகுதான் இந்த IELTS கற்கினர்கள். ஆனால் அதற்கு முன்னர் இதனை கற்பதால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது? இல்லை, இது என்னன்னா அந்த மைக்ரேஷன், ஸோ இட்ஸ் அடல்ட் எக்ஸாம். ஏன்னா நீங்கள் மைக்ரேஷனுக்கு போகிறதுக்கு அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்குன்னு தான் பார்க்கினா. ஸோ அந்த லெவலுக்கு தான் அதை வச்சிருக்குது. ஆனால் அதுக்கு முதலே படிக்கிறதுக்கு இது மாதிரி சிமிலர் எக்ஸாம்ஸ் இருக்குது, கெட் பெட் அந்த சிமிலர் எக்ஸாம்ஸ் சின்ன இருக்குது. அதற்கு அவர்கள் எத்தனை வயதிலிருந்து அதனை படிக்கக்கூடியது? அதை நான் படிப்பிக்கல, அதனுடைய எனக்கு அந்த அளவு பெருசா விளக்கம் இல்லை அதை பற்றி. ஆனால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரியும், அது சிஸ்டம்ஸ் இருக்குது. இது வந்து நான் நினைக்கின்றேன் உங்களிடம் கற்க வருவர்கள் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது தற்போதைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது இந்த கற்கினரையை வந்து ஆரம்பத்தில் இவர்கள் உரியவாறு ஒழுங்காக கற்றிருந்தாலும் அதற்கு பிற்பட்ட காலங்களில் தற்போது அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டுமா, பிள்ளைகளை கூட்ட வேண்டுமா, அல்லது பெட்ரோலுக்கு லைனில் நிற்க வேண்டுமா, கேஸுக்கு லைனில் நிற்க வேண்டுமா, அல்லது அத்தியாவசிய சாமானை பெறும். எனவே இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்களால் உரிய வகையில் உரிய முறையில் அந்த கால எல்லைக்குள் வந்து இதனை பூர்த்தி செய்ய முடியுமாக இருக்கும். ஸோ அது உங்களோட ஆட் பண்ணிப்ப பொறுத்தது. என்னோட படிக்கிறாக்கள் ஒரு கிழமைக்கு 3 மணித்தியால் தான் படிக்கிறான். ஸோ அது ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் நான் அதுக்கு எனக்கு ஹோம்ஒர்க் செட் பண்ணுவேன். ஏன்னா அது நான் படிப்பிக்கிறது வந்து லெவலாக கூட்டிக்கொண்டு போகும். அந்த லெவலை கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு அவையும் எவ்வளோ ஹோம்ஒர்க் செய்யணும். அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் அவைக்கு இருக்கணும் இங்கிலீஷ்க்கு. ஸோ கணக்க வீடியோஸ் அனுப்புவேன், புத்தகங்கள் அனுப்புவேன், வாசிங்க பாருங்கண்டு. சில பேர் செய்யணும், சில பேருக்கு முடியல. ஸோ முடியாத ஆக்கள் பிறகு அங்கால வளர்ந்து கொண்டு வர முடியல அவைக்கு. ஸோ அவைண்ட ஆட் பண்ணிப்ப பொறுத்தது. சரி, இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இந்த IELTS படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன கூறுகின்றீர்கள்? அடுத்ததாக பெற்றோருக்கு என்ன? முதலில் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க? ஓகே, இப்போ படிக்கிற மாணவர்கள் அந்த 2 monthsன்றதை தலைக்குள்ள நல்லா ஏற்றி போட்டேன். பட் நான் எவ்வளவு சொல்லியும் அவைக்கு அதை ஏற்க முடியல. அப்போ நான் பார்க்குற அளவிலே எத்தனையோ பேர் வந்து அந்த சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாதபடியா அதை என்ன செய்யணும்னு தெரியாம செய்து கொண்டிருக்கணும். ஸோ இனி வரும் மாணவர்களுக்காக இந்த விளக்கம் பெற வேணும். 2 months காணாது, ஒரு 2 years ஆவது இங்கே இருக்கிற ஆக்கள், இங்கே ஒரு ஆவரேஜா இருக்கிற இங்கிலீஷ்ல இருக்கிற ஆக்களுக்கு 2 years மினிமம் தேவை. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேணும், பெற்றோருக்கும் வேணும். சரி, பெற்றோர் அதாவது சிலர், அதாவது பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் பெற்றோர் 2 மாதங்களில் இதனை முடிக்கக்கூடியதாக இருக்கும், இந்த பிள்ளைகளை நான் கொண்டு போய் அங்கே சேர்க்கலாம் இணைக்கலாம். அந்த பெற்றோருக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? சரி, விட்டு சில நேரம் நாங்க ஒன்னும் சொல்லியும் கேட்க மாட்டோம். என்ன வேண்டாம், சரி போங்க பாருங்க, அது மார்க் ஷீட் வரைக்கும் தெரியும் தானே. ஸோ அதுல மார்க் ஷீட்ல எவ்வளவு வருகுதோ அதுல இருந்து 0.5 கூறுறதுக்கு 6 மாசம் பண்றது. அதுக்கு தக்கதான் அடுத்த எக்ஸாம் எடுக்க வேணும். உடனே திருப்பி எடுத்தீங்கன்னா அதே மார்க்ஸ் தான் வரும். உதாரணத்துக்கு 4.5 வைங்களேன், அடுத்த 2 மாசத்துல போய் செய்தீங்கன்னா திருப்பியும் 4.5 தான் வரும். திருப்பி அடுத்த 2 மாசத்துல எடுத்தீங்கன்னா 4.5 தான் வரும். கனவே இதைத்தான் செய்யணும், திருப்பி 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 எடுத்து கொண்டு இருப்பீங்கன்னா அதே லெவல் தான் வந்து கொண்டு இருக்கு. ஸோ ஒரு 0.5 கூறுறதுக்கு நீங்க 6 months அதுக்கு மேல படிக்க வேணும். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரி, இந்த IELTS அதில் அந்த சோதனையில் வந்து ஒரு தடவை அவர் 3.5 புள்ளிகளை பெற்றால் அதனை அவர் வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு தடவை 4.5 அல்லது 5 புள்ளிகளை பெற்றிருந்தால் ஒரு 2-3 வருடங்களுக்கு பின்னர் அவர் அந்த புள்ளியை வைத்துக்கொண்டு மீண்டும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்கலாம், அல்லது மீண்டும் அவர் அந்த IELTS சோதனையை எடுத்து புள்ளி விவரங்களை பெற வேண்டுமா? திருப்பி பொதுவாக எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகம், அதை நான் கேட்கின்றேன். IELTSக்கு நீங்க 2 வருஷம் தான் வேலிட். ஏனென்றால் என்ட ஸ்டூடெண்ட்ஸ்லயே நான் பார்த்துருக்கிறேன்,
ஒரு அளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு வருவினா பிறகு திருப்பி கிளாஸை விட்டுட்டு வெளியில போனோடனே சுற்றுச்சூழல்ல இங்கிலீஷ் இல்லை. அப்ப நீங்களே வாச்சு கதைச்சு எழுதி கொண்டு இருக்காட்டிக்கு அதை மறந்து போவீங்க. அப்போ படிச்சது அப்படியே இப்போ 5 வருஷத்துக்கு முதல் படிச்ச மேத்ஸ் உங்களுக்கு மறந்து போயிருக்கு. ஓ லெவலுக்கு படிச்ச மேத்ஸ், லெவலுக்கு படிச்ச மேத்ஸ். அதே மாதிரி தான் இங்கிலீஷ். வெளியில ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாம திருப்பியும் போயினீங்கன்னா அது கீழே திருப்பி வந்துடும். ஸோ நீங்க 6.5க்கு வந்துட்டீங்கன்னு வைப்பமே, அதை நீங்க அந்த லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரே திருப்பி வீடியோ பாக்குறது, கதைக்கிறது, எழுதுறது செய்தோன்னா இருக்கணும். அப்ப 2 இயர்ஸ்க்கு பிறகு அதே லெவலில் எடுப்பீங்க, இல்லாட்டி கூடி இருப்பீங்க. ஆனா 2 இயர்ஸா ஒண்ணுமே அந்த இது செய்யாம விட்டீங்கன்னா கட்டாயம் கீழே போகும். அது பிறகு அந்த லெவலை காட்டும். அதுக்கு தான் அவங்க டெஸ்ட் பண்றவங்க. நீங்க அப்படியே ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாம திருப்பி ஒரு இடத்துல போய் இருந்தீங்கன்னா அது விழுந்திருக்கும். அப்ப அதை நீங்க எடுத்து காட்டணும். சரி, இப்போ வந்து ஆரம்பத்தில், அதாவது குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த பிரச்சனையும் நான் நினைக்கிறேன், இந்த திருமணமாகி வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, ஏன்னா அதற்கு உரிய முறையில் உரிய காலகட்டத்தில் அந்த விசா வருவதில் பிரச்சனை. எனவே அவர் ஆரம்பத்தில் ஒரு 6 அல்லது 5.5 எடுத்ததன் பின்னர், புள்ளிகளை எடுத்ததன் பின்னர் அவர் மீண்டும் சோதனைக்கு தோற்றுகின்ற பொழுது அவர் 3.5 எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அவ்வாறு எடுத்தால் அது அவருக்கு அந்த முதல் எடுத்ததையும் இதனையும் பார்த்து அவர் வெளிநாடு செல்லக்கூடியதாக இருக்கும், அல்லது அவர் மீண்டும் அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ. முக்கியமா கல்யாணம் கட்டி போறாக்கள் பொம்பளைகள் தான் வாரவ, அவைக்கு IEL 6.5 கேட்கறீங்கள. ஒரு அளவு சூப்பர் மார்க்கெட்ல போய் கதைக்கக்கூடிய அந்த அந்த கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் இருந்தா காணும், ஒரு அளவுக்கு கதைக்கக்கூடிய. அப்ப ஸ்பீக்கிங்கையும் லிசனிங்கையும் தான் அவங்க கூட டெஸ்ட் பண்றாங்க. அதை A1 லெவல்னு சொல்றது, A1 லெவல் அல்லது A2 லெவல். IEL 6.5 வந்து B2 லெவல் அல்ல C1 லெவலா இருக்கணும். ஸோ A1 A2 இஸ் வெரி பேசிக். ஒரு அளவுக்கு நீங்க போய் ஆக்களோட பிளங்கி கதைச்சு கொள்வீங்கன்னு காட்ட வேண்டிய லெவல். அது ஒரு அளவு ஈஸியா படிக்கலாம். 6 months to 1 yearல படிச்சிடலாம். ஒண்ணுமே தெரியாதாக்கள் கூட ஒரு 1 year இதுல படிச்சு வந்துடலாம். எகெயின் அது கீழே விழுந்திச்சதுண்டா அப்புறம் அந்த லெவலுக்கு காட்டி தான் போகலாம். சரி, இந்த குறிப்பாக நான் நினைக்கிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னீர்கள், அதாவது இந்த உயர்தர பரீட்சையை தோற்றியதன் பின்னர் அந்த இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் இந்த IELTS கற்கினரியை படிப்பது தகுந்த காலகட்டமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள், அதாவது அவ்வாறு உயர்தர பரீட்சை தோற்றிய பின்னர் அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் குறிப்பிடுங்க, அதாவது வெளிநாட்டில் அந்த படிக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு அவர்களுடைய உயர்தரத்தின் பின்னர் ஆங்கில அறிவு இருக்கின்றதோ அதே போன்று மட்டத்துக்கு தான் கொண்டு வர வேண்டும். அதில் அவர்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள்? அவன் ஆட்டிடியூட் தான் எல்லாமே. அந்த வயசுல 16, 17, 18 இல்லாத 20, 22 வயசுல ஈஸியா படிக்கலாம். உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட கேன் டூ ஆட்டிடியூட், என்னால முடியும்னு நினைச்சு அர்ப்பணிப்பா படிச்சீங்கன்னா ஈஸியா செய்யலாம். சில பேர் முடியாதுன்னு மந்திரம் சொல்லி கொண்டு இருப்பேன், அவையால என்னாலே முடியாது. சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இந்த IELTS தொடர்பாக நீங்கள் வேறு ஏதாவது மாணவர்களுக்கு, பெற்றோருக்கு நீங்கள் கூற இருக்கின்றீர்களா? ஒன்று தரமான ஒரு இங்க சரியான குறைவு, உண்மையா திறமை படிப்பிக்க கூடியாக்கள் சரியான குறைவு இங்க. ஸோ அதை தெரிஞ்சுதான் போகணும். சரி 2 வருஷம் படிக்க போறோம்னு சொல்லியும் நல்ல நல்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கூட ஒரு அளவு பார்த்துருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில். என்னன்னா அந்த சிஸ்டம் வந்து தனியாக கிராமரை படிப்பிக்கிறது, ரைட்? ஸோ கிராமரை மட்டும் படிப்பிச்சு IELTSக்கு ரெடியாது. அப்போ IELTSண்டா என்னன்னு ட்ரெயின் பண்ணப்பட்ட டீச்சர்கிட்ட போய் படிக்க வேணும். அங்கே ட்ரெடிஷனல் டீச்சிங் சிஸ்டம் வந்து கிராமரை மட்டும் படிப்பிக்கிறது. அப்போ IELTSல வந்து ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங், ரீடிங் அதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு தெரிஞ்ச டீச்சர், குவாலிஃபைடான டீச்சராக இருக்க வேணும். அது சரியான குறைவு. யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் டீச்சர்ஸ் தான் அப்படி இருக்கிறேன். ஸோ அது யார் இப்போ நான் ஓப்பனாக இதண்டே இல்லாது. பட் பிரிட்டிஷ் கவுன்சில் எஸ், இட்ஸ் அ குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். கொழும்பில் ஒன்று இருக்குது, கொழும்பு லாங்குவேஜ் ஸ்கூல் உண்டு. அவங்களும் நல்லா செய்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியத்தக்கது அந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். மற்றதும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் கணக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் குவாலிட்டி இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம இப்போ எல்லா இடமும் IELTS இருக்குன்னுட்டு போய் படிக்க வலிக்கிடக்கூடாது. அதை நீங்களே தெரிஞ்சு வைக்கணும், டீச்சர்ஸுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் போகணும். மற்றது 2-3 இயர்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் கடுங்குழப்பிலான் இந்த 6.5க்கு வருவான். அதுக்கு அடுத்தது உங்களோட அர்ப்பணிப்பு. வீடியோ பார்க்க தயாராக இருக்கணும், புத்தகம் வாசிக்க தயாராக இருக்கணும். அந்த புத்தகம் வாசிக்கிற அதுதான் நான் பெற்றோட்ட சொல்லுவேன், சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்து விடுங்க, அது ஒரு ஹேபிட். அண்ட் அந்த வாசிக்க இயலாத ஹேபிட் உள்ள ஆக்கள்
அடல்ட்ஸை வந்து சரியா கஷ்டப்படிக்கணும் வாசிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுலேருந்து விட்டுப்பட வேணும். ஸோ அப்போ அடல்ட்ஸை வந்து நீங்கள் புத்தகம் வாசிங்கன்னு அனுப்பினாலும் பேருக்கு அது முடியுது இல்லை. அப்போ நான் இப்போ குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி ஆளோடையால் சேர்ந்திருந்து வாசிங்கன்னு விடுறது. ஏனெண்டா தனியாக அனுப்பினா புத்தகம் அது வாசிப்படாது. ஸோ அப்படியான பிரச்சனைகள் கணக்கு இருக்கு. வீடியோ பார்ப்பினோம், ஏன்னா வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பழக்கம். அப்போ இங்கிலீஷ் வீடியோ ஒரு அளவு இருந்து பார்ப்பினோம். புத்தகம் வாசிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனால் அது ரெண்டுமே தேவை. அந்த ப்ரொனன்சியேஷன், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், இங்கிலீஷ் வந்து நீங்க கிராமரை படிச்சு வராது. அது அந்த வாசிக்க பார்க்கான ஓகே இதுதான் இது இப்படி இணைஞ்சு வருகுதுண்டு அதை அந்த அப்சர்வ் பண்ணி வர வேணும். நன்றி. இன்றைய தினமும் ஜாவரங்கள் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் ஜாவரங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்த இந்த விடயம், அதாவது இந்த IELTS என்றால் என்ன, இந்த IELTS வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு இந்த IELTS ஏன் தேவைப்படுகின்றது, யார் யாருக்கு இந்த IELTS தேவைப்படுகின்றது, இதனுடைய கால IELTS குறிப்பாக ஒரு விடயத்தை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியூடாக ஆங்கில ஆசிரியரும் ஊடகவியலாளருமான துளசி முத்துலிங்கம் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த 2 மாதங்கள் IELTS படிப்பதற்கு 2 மாதங்கள் பூர்ணமாக 2 மாதங்களில் இந்த IELTS பூர்ணமாக முடிக்க முடியாது. தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த ஒரு வருடம் யார் யாருக்கு தேவைப்படுகிறது இந்த IELTS சோதனையை முடிப்பதற்கு, அதே போன்று 2 வருடங்கள் யார் யாருக்கு தேவைப்படுகின்றது, 3 வருடங்கள் யார் யாருக்கு தேவைப்படுகின்றது, அதே போன்று 3 வருடங்களுக்கு மேற்பட்ட IELTS யார் யாருக்கு தேவைப்படுகின்றது போன்று பல்வேறு விளக்கங்களை கூறியிருந்தார் ஆங்கில ஆசிரியரும் ஊடகவியலாளருமான துளசி முத்துலிங்கம். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.